ரொம்பவே ஒரு சூப்பரான கல்யாண செட்டு. இங்க பண்ண வளகாப்பு ஃபங்க்ஷன், ஒரு குழந்தைய தொட்டில்ல போடுற ஒரு குழு. அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லலிதாம்பிகை செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதிசேஷர் அவருடைய செட்டுன்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கர் துனியா KK நகர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான குழு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷாப் நேம் பாத்தீங்கன்னா டெக்கர் துனியா KK நகர். இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில், அதாவது குழந்தைய தொட்டிலில் போடுற ஒரு குழு செட்டு. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ குழந்தை வந்து தொட்டிலில் இருக்கிற மாதிரியும் அம்மா அப்பா அண்ட் தென் எல்லா உறவினரும் கூட இருந்து வாழ்த்துற மாதிரியும் ரொம்பவே அழகான ஒரு செட்டு. ஸோ ஃபேமிலி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக வைக்கணும், கஸ்டமைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு குழுவை நம்ம செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி செட்டை. ஸோ இந்த செட்டு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டிஸும் இருக்கும். அதுவுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கல்யாண செட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு, ஸோ அந்த யாகத்தை வளர்த்துக்கிட்டு உறவினர்கள்லாம் வாழ்த்திக்கிட்டு, ஸோ ரொம்பவே ஒரு அழகான செட்டு. உங்கள் வீட்டில் யாருக்காவது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா கூட ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு செட் வச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம குழு ஆர்கனைஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்தோம், அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ வளகாப்பை வச்சு ஒரு அழகான குழு செட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வளகாப்பில் தேவையானது வைப்போமோ, அந்த லட்டு, அதுக்கப்புறம் அந்த வெத்தலை பாக்கு பழம், அந்த மாதிரி சீர்வரிசை தட்டோட ரொம்ப எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வளகாப்பு செட்டுமே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான லலிதாம்பிகை செட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த செட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷ்ணு, முருகர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் விநாயகர், அது மட்டும் இல்லாமல் வந்து பிரம்மர், அந்த மாதிரி 4 பேர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சைடில் லக்ஷ்மி சரஸ்வதியுமே இருக்காங்க. அந்த லலிதாம்பிகை அந்த தாயாருடைய சிலையை பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் மேலே அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த சிலையை. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷர் அவருடைய செட்டுன்னு சொல்லலாம். அவருடைய சிஷியர்கள், அழகான ஒரு மரம். ஸோ ரொம்பவே ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணும், கஸ்டமைசேஷன் பிளான் பண்ணிட்டோன்னா, ஸோ எனக்கு இந்த டிசைனில் வேணும், லலிதாம்பிகை செட்டு வேணும், வளகாப்பு செட்டு வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கஸ்டமைசேஷன் சொல்லிட்டோன்னா அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சூப்பரான கிளே மெட்டீரியல் குழு செட்ஸ் தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கிருஷ்ணலீலா. ஸோ அவங்க வந்துட்டு கோபியர்களோட கிருஷ்ணர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கோமாதா காமதேனு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அந்த செகண்ட் வந்து அதாவது கிருஷ்ணரும் அதுக்கப்புறம் கோபியர்களும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக. அப்படியே மேலே போனோன்னா வந்துட்டு சூப்பராக தசாவதார செட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிளே மெட்டீரியல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா தசாவதார செட்டு. அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து லட்டுக்கு அதாவது புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்க மாதிரி கிருஷ்ணர், அதுக்கப்புறம் கிருஷ்ணே, ராதா, சிவன், பிரம்மர், அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஃபைனலாக பார்த்தோன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் இருக்கிறது தான் ஒரு குழுவில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த குழு பெடி வித் இந்த கிளேவோட அழகாக கிளே மெட்டீரியலோட கிருஷ்ணலீலா, அதுக்கப்புறம் தசாவதார செட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப 2 கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளே மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் வச்சு பாலிரிசைன் மெட்டீரியலில் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டாட்யூஸோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யார் இருக்காங்க இந்த குழுவில் அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு படியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமதேனு, அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர், அப்புறம் சாய்பாபா, அனுமன், அந்த மாதிரியெல்லாம் வந்து குட்டி ஸ்டாட்யூஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்படின்னா மயில், அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணர், கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நடுவில் ஒரு முக்கியமானவர் இருக்கார். யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான குபேரர்னு சொல்லலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கார் பாருங்கள். ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ராமர் தர்பார் செட் ஒன்று மேலே வச்சுருக்காங்க. அழகாக லக்ஷ்மி, ராமர், அதுக்கப்புறம் வந்து அனுமன் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு பாலிரிசைன் மெட்டீரியலில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக வராகி அம்மன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா முருகர். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷ்ணு, அதாவது திருப்பதி பெருமாளுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் கரும்பு காமாட்சி, நந்தி, சிவன், அண்ட் தென் ஃபைனலாக எப்பயுமே மேல்படியில் இருக்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, அந்த மாதிரி தான் முக்கியமான கடவுள்கள் எல்லாமே பெரிய படியில், அதாவது மேலே இருக்கிற ஸ்டெப்பில் இருப்பாங்கன்றது ஒரு பெரிய ஐதீகமாக
வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை எங்களுக்கு வந்து இதிலே வந்து வேறு ஏதாவது நம்மளுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களே கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. 5 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்ஸ், 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி ஒரு குவாலிட்டியான வுட் ஃபினிஷில் ஒரு அழகான கொலுப்படியை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஃபாரின் எல்லா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்து பார்க்குறதுமே வந்து பாலிரிசைன் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். விநாயகர், அதுக்கப்புறம் வந்துட்டு எலஃபண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இவர் பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி மாரியம்மன். ஸோ விநாயகர் வந்துட்டு கதம் வச்சுட்ருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு மாரியம்மன் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு க்யூட்டான விநாயகர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா போ விட்ற மாதிரி, அம்பு விடுற மாதிரியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டம் விடுற மாதிரியும் ரொம்பவே அழகாக. ஸோ நம்ம பிளான் பண்ணி கூட, குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் நம்ம பிளான் பண்ணி கூட குழுவை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான செட். என்னென்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த செட்டு தான் இது. ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க 4 பேரும் ஒரு செட்டு. ஸோ இந்த எலஃபண்ட், அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷ்ணு, அதுக்கப்புறம் கருடர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்கெல்லாமே ஒரு செட்டு. நம்மளுக்கு வந்துட்டு இந்த 4மே நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கொலுவில் வந்து வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே மேலே வந்தோன்னா அடுத்தபடி இவர் வந்து பூவராக பெருமாள்னு சொல்லிட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கார் பாருங்களேன். ஸோ ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கணேஷா. ஸோ அந்த செட்டு அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மியூசிக் கணேஷா செட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாத்தியம் வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூச்சு, அதாவது மூஞ்சூர் வந்துட்டு ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேர்ள் மூச்சூன்னு ஒரு பாய் மூச்சூன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட கணேஷா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. ஒரு சிலையுமே பாலிரிசைன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ அடுத்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாரியம்மன் இருக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு அழகான சிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு லக்ஷ்மி ஹைக்ரீவர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சூப்பரான அஷ்டலக்ஷ்மி செட்டு தாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அஷ்டலக்ஷ்மியுமே, எல்லா விதமான லக்ஷ்மி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கஜலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லக்ஷ்மிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எல்லா லக்ஷ்மியுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருமாள், அதாவது வந்துட்டு பெருமாள் தாயாரோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்களேன். இது ஒரு செட்டு. இது வந்து ஒரு சூப்பரான விநாயகர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிரிசைன் மெட்டீரியல் இருக்கிறதே ரொம்ப யூனிக் பீஸ்ன்னு சொல்லலாம். இவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கணேஷா. இவர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சாஞ்சுக்கிட்டு நல்லா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாரோட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏகப்பட்ட விநாயகர் கொடுத்துருக்காங்க. யூனிக்காக இருக்குது எல்லாமே. ஸோ அப்படி இல்லை எனக்கு செட்டாக வேணும் அப்படின்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், ஸோ இவங்க 3 பேரும் ஒரு செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.